இந்த அமர்வினுடைய சிறப்பு விருந்தினர் திருமதி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்களை உங்களுடைய கரகொலியோடு மேடைக்கு அழைத்து மகிழ்கின்றோம். Beyond the screen, Mrs. Lakshmi Ramakrishnan is also known for her active engagement in social causes, especially in women's empowerment, family values, and ethical living. Her presence today adds grace, strength, and inspiration to our gathering. Let us give a warm round of applause welcoming her. Madam, the stage is yours. Please, madam. எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much for giving me this opportunity. Every recognition, every award is a reassurance and also an encouragement for people like us, because it gives us the confidence that we are on the right path. So it's so very important for us to, be part of such events. And from the bottom of my heart, I thank you for giving me this opportunity. ரெண்டு விஷயம் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் with all humility. Actually, my very humble opinion about something which is of a national concern. இங்கே நிறைய பேர் இருக்கீங்க, இங்கே லீடர்ஸ் இருக்கீங்க, டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட்லேருந்து. ஸோ ஐ தாட் I should make use of this platform to share my very humble thought. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரீசெண்டாக நடந்த டெரர் அட்டாக். It was, as many people feel, it was an attack on our nation. More than, they say it is an attack on Hindus, but we all feel, many of us feel it is an attack. நம்ம இந்தியாவுக்கு எதிரான ஒரு அட்டாக்னு நம்ம ஃபீல் பண்ணோம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு ஸ்டே ஸ்ட்ராங் அண்ட் யுனைடெட். அஃப்கோர்ஸ் we have and we need a leader, a national leader like our honorable Prime Minister. Again, I'm saying this is my humble opinion, to take us forward and give us the confidence during such a crisis. Having said that, it is very important for us to also realize and be aware and be mindful that while we are all here enjoying this moment, living this moment, there are people out there who are preparing for the worst. பெண்கள் அவங்க குழந்தைகள், அவங்க பசங்களை இல்லைன்னா அவங்க ஹஸ்பண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ தெர் இஸ் அ ப்ராசஸ் கோயிங் ஆன் தேர். அதை நம்ம மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் நம்ம சைட்லேருந்து நம்ம இருக்கிற சர்க்கிள்குள்ள we should make sure that we are united. Let us not allow anything to break us. What we need now is unity, and unity is our strength as always. That is my humble opinion. I wanted to share that with you. And I also I'm mindful, and while I'm living this moment, I'm also aware that we are going through this crisis. Our prayers with all the victims and their families. Second point I wanted to share with you is safety of women and children in general. 2 நாள் முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 7 வயசு குழந்தைய அசால்ட் பண்ணி, அப்யூஸ் பண்ணி கொலை செஞ்ச ஒரு நியூஸ் வெளியே வந்தது. நாங்கள் எல்லாமே ரோட்டில் இறங்கி போராடினோம் அதுக்காக. I don't want to take the names because now they are very strict about it. The accused has been released. So it gives, actually I'm in a state of confusion. இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல.
நம்ம சேஃப்டி, குழந்தைகளோட சேஃப்டி, பெண்களோட சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம் சொல்கிறோம். ஆனால் ஒரு 7 வயசு குழந்தை கொடூரமாக பாலியல் ரீதியாக தொந்தரவு அனுபவித்து கொலை பண்ணியிருக்காங்க. Here we are, accused is also out. ஒரு வாட்டி பெயிலில் வந்து அது ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, அதுக்கப்புறம் திருப்பி உள்ளே போனார், திருப்பியும் வெளியே வந்திருக்காரு. இப்போ என்னன்னா, இஃப் இட் இஸ் நாட் ஹிம், தென் ஹூ இஸ் இட்? ஹூ இஸ் அக்கௌண்டபிள்? இங்கே நிறைய பேர் லீகல் டிபார்ட்மெண்ட்லேருந்து, லீகல் ஃப்ரெட்டர்னிட்டி எல்லாம் இருப்பீங்க. இது ஒரு சாதாரண ஒரு தாயா, பெண் குழந்தைகளோட தாயா நான் கேட்குறது கேள்வி இது. இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கணும்? இதுக்கு என்னதான் முடிவு? எஸ், ஒரு இன்னசென்ட் ஷுட் நாட் பி பனிஷ்ட், புரியுது. பட் இப்போ இருக்கிற இந்த ப்ராப்ளத்துக்கு திரும்பி பார்த்தா அந்த பக்கம் இந்த பக்கம் கண்ணை திருப்ப முடியல. அவ்வளோ பயமா இருக்கு. பசங்களை வெளியே விளையாட விடுறதுக்கு பயமா இருக்கு, ஃப்ளாட்ல விளையாட விடுறதுக்கு பயமா இருக்கு, ஸ்கூலுக்கு பஸ்ல அனுப்புறதுக்கு பயமா இருக்கு. இந்த மாதிரி நடக்கும்போது, இப்படி ஒரு நியூஸ் வெளியே வரும்போது அதோட தாக்கம் என்னவா இருக்கும்? நான் யாரையுமே குறை சொல்லலை, ஒன்னையுமே குறை சொல்லலை. ஒரு சாதாரண குடிமகளா எனக்கு யாரு பதில் சொல்லுவீங்க? நான் சிஸ்டத்தை கேள்வி கேட்கிறேன், ஒரு தனி நபரை கேள்வி கேட்கல. பெண் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு என்ன பதில்? இதுக்கு யார் அக்கௌண்டபிள்? நம்ம பெண்கள் இதை பத்தி யோசிக்கணும். இந்த 2 விஷயத்தையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். Having said that, I'm extremely sorry if I have changed the mood of the event, but I think we have to be aware of what is happening around us, because you're all people who can make a difference. எங்கேயோ ஒரு இடத்துல ஒருத்தர் கேள்வி கேட்டா பத்தாது, ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒரு லீடர் உருவாகணும், ஒவ்வொரு தெருவிலேருந்தும் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கணும். அப்பதான் there will be change. I also heard that recently, நம்ம one of the ministers, when they took part in the event, they said எல்லாமே கவர்மெண்ட் பண்ண முடியாது, உங்களை மாதிரி இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ் பல விஷயங்கள் பண்றீங்க, அது ரொம்ப நல்ல விஷயம், அது எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது ரொம்ப உண்மையான விஷயம் இல்லையா? எல்லாமே கவர்மெண்ட் பண்ண முடியாது, ஒவ்வொருத்தரும் நம்ம சைட்லேருந்து நம்ம வந்து ரெஸ்பான்சிபிளா இருந்து நம்ம கடமைகளை செஞ்சு ஒரு கம்யூனிட்டியா, ஒரு when I say community, I'm talking about the society. அந்த சொசைட்டியா நம்ம ஒரு பொறுப்பா நடந்துக்கிட்டோம்னா, look out for each other. ஒரு ஸ்மால் டிப், நம்ம ஊர்லலாம் இருக்கும் இல்லையா, இந்த எங்க வீட்டு குழந்தை மட்டும் இல்ல, நம்ம வீட்டு குழந்தை மட்டும் இல்ல, பக்கத்து வீட்டு குழந்தை, அந்த தெருவில் இருக்கிறது குழந்தை, பக்கத்து இருக்கிற தெருவில் இருக்கிறது குழந்தை மேல கூட கண்ணு இருக்கும், எல்லாரும் பார்த்துப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு looking out for each other, and women also supporting each other, encouraging each other, and the sisterhood, this is very very important, and we need women leaders. இப்போ கூட அவங்க வந்தாங்க, ஒரு லேடி, அவங்க வந்து பஞ்சாயத்து பிரசிடென்ட், அவங்க வில்லேஜ்ல அவங்க வந்து தலைவர் சொன்னாங்க. எவ்வளோ சந்தோஷமா இருந்தது. பிகாஸ் பெண்கள் அந்த இடத்துக்கு வரும்போது நமக்கு இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் கவனிக்கப்படும். ஸோ இன்னும் நிறைய பெண்கள் வரணும். நீங்க நிறைய பெண்களுக்கு, ஐ விஷ் there were more women on the stage. I am the only one here. I wish and pray that there will be more women here, and அந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுட்டு நான் வந்து once again thank you very much. Thanks for this opportunity. Thank you. ரோட்டரியின் சேவை இதற்கு தேவை என்று சிறப்பாக சொன்ன நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு மாவட்ட ஆளுநர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களுக்கு ரோட்டரி நோபல் விருதினை வழங்கி சிறப்பு செய்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம்.